இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு, ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு நான் போர்லையா போய் இதுலையா போய் சண்டையா போட்டாங்க? இல்லை, தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு, வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர், கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர்கள். இவர்கள் தான் எந்தெந்த இது வாங்கணும், நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம், எதிரிகள் வந்தால் எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக. முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யாரை? பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர். ராணுவ வீரர்களை அவமதித்து பேசியிருக்காரு குற்றச்சாட்டு. அதாவது பொது செயலாளர் நடவடிக்கை எடுக்கணும், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் வீரர்களை பாராட்டுங்கிற அவசியம் கிடையாது, அமைச்சர்களை பாராட்டணும். அவங்க தான் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் பயன்படுத்தி இந்த மாதிரி ஏவுகணைகளை பண்ணி தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது இப்படி பார்க்குறேன். போர் வீரர்களை எங்களுடைய கண்ணின் இமைகளாக கருதுகிறோம் என்று சொல்லி அந்த நம்முடைய உயிர் பலியை செய்து இந்த நாட்டுக்கு தியாகம் செய்கின்ற போர் வீரர்களை நாங்கள் மதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம் என்று தமிழ்நாட்டினுடைய அதிமுக கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொன்ன கருத்து தான் எங்களுடைய கருத்து.